Hi friends, welcome to Aathina Times. எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான அவல் உப்புமா செய்ய போறோம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் அவல் எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவலை ரெடி பண்ணிடலாம். அவல் புட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணால் போதும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு வற்றல் மிளகு, கறிவேப்பிலை சிறிதளவு, ½ டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இவ்வளோ சேர்த்துட்டு நன்றாக வதக்கவும். இதனுடன் 2 பச்சை மிளகாய் சிறிதாக நறுக்கியது, இஞ்சி சிறிதளவு, 2 சேர்த்து நன்றாக கிளறிவிடவும். 2 வெங்காயம் சிறிதாக நறுக்கியது, அதை ஆட் பண்ணிவிட்டு நன்றாக வதக்கவும். அதனுடன் சிறிதளவு உப்பு, ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நன்றாக வதக்கவும். நன்றாக வதங்கியதும் 2 முட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கு நன்றாக குக் ஆனதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அவலை போட்டு 2 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். அவல் நல்லா குக் ஆயிருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு எடுத்துடலாம். சூப்பரான அவல் உப்புமா ரெடி. நீங்களும் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய டிஷ்ஷில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாட்டா, பை பை.